வணக்கம் நண்பர்களே. ஆடி 18 சிறப்பு அம்சங்கள் சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காவிரி ஆற்றுல நீர் பெருக்கெடுத்து ஓடுற இந்த காலத்தில் இந்த காவிரி ஆறு பாயக்கூடிய எல்லா ஊர்களிலும் இந்த ஆடிப்பெருக்கு பண்டிகை விசேஷமாக கொண்டாடப்படுது. குடகு மலையில் உற்பத்தியாகிற இந்த காவிரி ஆறு தமிழகத்தில் ஒகேனக்கல்ல தொடங்கி பூம்புகார் வரைக்கும் பாயுது. மேட்டூர், பவானி கூடுதுறை, ஈரோடு, குளித்தலை, முக்கொம்பு, திருச்சி கல்லணை, திருவையாறு, கும்பகோணம், மயிலாடுதுறை, இன்னும் அந்த காவிரி நதி கடலில் கலக்கக்கூடிய பூம்புகார் வரைக்கும் இந்த ஆடி 18 நாள் அப்படிங்கிறது களை கட்டக்கூடிய நாளாக இருக்குது. நம்முடைய கலாச்சாரத்தில் நதிகளுக்கு அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நதிக்கரைகளில் தான் நாகரிகங்களோட அடையாளங்கள் எல்லாம் தோன்றியிருக்கின்றன அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கரிகார் சோழன் காலத்திலேயே இந்த ஆடி 18 பண்டிகை கொண்டாடப்பட்டதா பதிவு இருக்குது. சோழ மன்னர்கள் காலத்திலேயே காவிரி நீர் கரையினுடைய இரு பக்கங்களிலும் அதனுடைய முனைகளை தொட்டுக்கிட்டே வேகமாக பாய்ஞ்சி ஓடுமாமா. இந்த காவிரி நதிக்கு தட்சண கங்கை அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தெற்கே பாயிற ஒரு நீளமான நதி தான் இந்த காவிரி நதி. இந்த காவிரி நதியில் 66 கோடி தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காவிரியில் நீராடுனா ஒருத்தருடைய பாவம் கரையும் அப்படின்னு வசிஷ்டர் ராமபிரானுக்கு சொல்லியிருக்கிறாரு. இவற்றையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ராமபிரானும் ராவணனை கொன்ற பாவம் தீர காவேரியில் நீராடினார் அப்படிங்கிற தகவலும் அந்த நாளை ஆடிப்பெருக்கு அப்படின்னு இருக்கிறதாவும் அந்த தகவல்கள் எல்லாம் ஆன்மீக நூல்களில் இருக்கிறதாவும் நமக்கு ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீர்நிலைகளையெல்லாம் காப்பாற்றி நீர்நிலைகளையெல்லாம் போற்றி அடுத்த தலைமுறையில் வரவங்க நல்ல இயற்கையோடு நல்ல பசுமை நிறைந்த இந்த பூமியில் வாழறதுக்கு நதி தேவதைகளான அந்த பெண் தேவதைகளை நாம் வணங்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இயற்கையை பாழ்படுத்தும் விஷயங்களை எல்லாம் எதையுமே செய்யாமல் வாழ்ந்திருக்காங்க. இயற்கையை அவங்க போற்றி போற்றி வாழ்ந்திருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக தான் நதிகளுக்கு விழா எடுத்து நன்றி தெரிவிக்கும் அந்த ஒரு பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படின்னா அதை பெருக்கு அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவாங்க. அந்த ஆறு ஓடக்கூடிய அந்த கரையோர பகுதிகளில் அங்கே வர்ற மக்களுக்கு பயன்படுற விதமாக படிக்கட்டுகள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த படிக்கட்டுகளோட எண்ணிக்கை 18 படிக்கட்டுகள் இருக்கும். ஆடி மாதத்தில் அந்த 18 படிகளுமே மூழ்கி போகிற அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அந்த அளவுக்கு ஆடி மாதத்தில் பருவமழை அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பருவமழைகள் குறித்த காலத்தில் சரியான நேரத்தில் பெய்திருக்குது. ஆடி மாத மழையால் வர்ற அந்த புது வெள்ளத்தை வரவேற்று ஒரு விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு பண்டைய தமிழர்களோட எண்ணத்தில் உருவானது தான் ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கை நாம் ஆடி 18 அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆடி 18க்கு என்ன சிறப்பு? நம்முடைய பண்டிகைகளும் திருவிழாக்களும் பெரும்பாலும் நட்சத்திரங்களையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் கொண்டாடப்படுது அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பல லட்சக்கணக்கானோர் கொண்டாடுற இந்த ஆடிப்பெருக்கு மட்டும் ஆடி மாதத்தில் வர 18ஆம் தேதி தான் கொண்டாடப்படுது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆடி 18 அன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்ன திதி அப்படின்னு எதுவுமே பார்க்கறது கிடையாது. இந்த ஆடி 18க்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மகாபாரத போர் நடந்த நாட்கள் 18. அந்த மகாபாரத போர் ஆடி 1ஆம் தேதி ஆரம்பித்து ஆடி 18ஆம் தேதி தான் முடிஞ்சது அப்படின்னு குறிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பெரியோர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த மகாபாரத போரில் பஞ்ச பாண்டவர்களெல்லாம் வெற்றி அடைஞ்ச பிறகு ஆடிப்பெருக்கான ஆடி 18 அன்னைக்கு காவேரியில் நீராடி அவங்க போர் புரிந்தனால வந்த அந்த பாவங்களையெல்லாம் போக்கியிருக்காங்க. மகாபாரதத்தில் பாவங்கள் 18, பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள், சபரிமலையில் 18 படிகள், பிரதானமான சித்தர்கள் 18 பேர், புராணங்கள் 18, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி 18 அன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்ன திதி அப்படின்னு எது வந்தாலும் அதுக்கு கவலைப்படவே வேண்டியதில்லை.
ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு புதிய தொழில், புதிய முயற்சி, வியாபாரத்தில் ஏதாவது முன்னேற்றம் செய்கிறது, இப்படி எல்லாத்தையும் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆடி 18 அன்னைக்கு எதை நம்ம புதுசாக செஞ்சாலும் அது பல மடங்கு விருத்தியாகி நமக்கு பெரிய அளவில் நன்மையை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆடி 18 அன்னைக்கு தொடங்குற வங்கி கணக்குகளும் சேமிப்புகளும் பல மடங்கு பெருகும் அப்படின்னும், ஆடி 18 அன்னைக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறப்போ பல மடங்கு சந்தோஷங்கள் நமக்கு வரும் அப்படின்னும், அந்த ஆடி 18 அன்னைக்கு வெண்மை நிறம் கொண்ட பொருள்கள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா அதனால் சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னும், படிக்கிற குழந்தைங்களுக்கு எழுதுகிற பொருள்களும் படிக்கின்ற புத்தகங்களும் அதே போல் வேறு உபகரணங்களும் வாங்கலாம் அப்படின்னு நமக்கு ஆடிப்பெருக்கின் சிறப்புகள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பெரியோர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆடி 18ஆம் தேதியன்று பாய்ந்து வரக்கூடிய அந்த காவிரி பெண் ஒவ்வொரு இல்லத்துக்குமே வருவதா ஐதீகம் இருக்குது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவேரி ஆற்றுல அகல் விளக்குகளை விட்டு வணங்கணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகி வரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் காவிரி கரையில் ஆடிப்பெருக்கு அப்படின்னு வந்துச்சு? கபேரர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி தனக்கு ஒரு மகள் வேணும் அப்படின்னு பிரம்மரை நினச்சி தவம் இருந்திருக்காரு. அதனால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மர் மகரிஷி முன்னாடி தோன்றி, பெருமாளனுடைய அருளால் எனக்கு கிடைத்த மானச புத்திரியை உனக்கு மகளாக தருகிறேன், அவளுக்கு பெண் நதி அப்படின்னு 2 பெயர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சிட்டாரு. பிரம்மர் கொடுத்த அந்த பெண் குழந்தைக்கு லோபாமுத்திரை அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்கிறாரு அந்த மகரிஷி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் போன பிறகு பருவ வயது வந்த அந்த லோபாமுத்திரை தன்னுடைய தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க. லோபாமுத்திரியோட தவத்தால மகிழ்ந்து போன சிவபெருமான் லோபாமுத்திரைக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு. சிவபெருமான் கிட்ட அந்த லோபாமுத்திரை, இறைவா, நான் நதியாகி இந்த பூமியை வளமாக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க. அதுக்கு சிவபெருமான், உன்னுடைய விருப்பம் நிறைவேறும், அதோடு இல்லாமல் அகத்திய முனிவரை மணந்து இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபடுவாய், நதி வடிவிலான உன்னை காவிரி என்று எல்லோராலும் போற்றப்படுவாய் அப்படின்னும் அருள் புரிஞ்சிருக்காரு. சிவபெருமான் சொன்னது போலவே ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அகத்தியருக்கும் லோபாமுத்திரிக்கும் திருமணம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காசிக்கு போய் கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்திருக்காங்க. சிவபூஜை செஞ்சு இனிமையா இல்லறத்தை நடத்தியிருக்காங்க. அந்த நேரத்தில் பரமேஸ்வரனோட ஆணைப்படி அகத்தியர் தென் திசையை நோக்கி பயணம் செய்ய வேண்டியதாக இருந்திருக்குது. லோபாமுத்திரியினோட நினைவை நதி வடிவத்தில் தன்னுடைய கமண்டத்தில் வசிக்க செய்த அகத்தியர் குடகுமலைக்கு வந்திருக்கிறாரு. அங்கிருந்த நிலை மரத்தின் அடியில் அகத்தியர் தன்னுடைய தவத்தை தொடர்ந்து செஞ்சிருக்கிறாரு. பெருமாளே அங்க நிலைமரமாக நின்றதா புராணங்களோட பதிவு இருக்குது அப்படின்னு பெரியவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. லோபாமுத்திரை நதியா மாறுற அந்த ஒரு தருணம் வருது. தேவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து விநாயக பெருமான்கிட்ட போய் காவிரி நதியை பூமியில் பெருகி ஓட செய்யணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த வேண்டுதலுக்குனுங்க காக்கையா உருமாறிய விநாயக பெருமான் அகத்தியர் பக்கத்தில் இருந்த அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விடுறாரு. அந்த கமண்டலத்துக்குள்ள நதியா இருந்த லோபாமுத்திரை காவேரியா வெளியேறி இருக்கிறாங்க. அப்படி வெளியே வந்திருந்தாலும் எங்கே போகுது அப்படின்னு திசை தெரியாமல் நெல்லி மரத்தையே சுற்றி சுற்றி வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தவம் கலைந்த அந்த அகத்திய முனிவர் அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த இறைவனோட சித்தம் அப்படின்னு தனக்குத்தானே ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டு காவிரி நல்லாளுக்கு வழிகாட்டினபடியே நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பின்தொடர்ந்த அந்த காவிரி நதி சோழநாடு உட்பட பல தேசங்களையெல்லாம் கடந்து கடலில் கலந்துருக்கிறாங்க. புனித நதியான காவிரி கரை இருக்கிற பல இடங்களில் லிங்கங்களை அமைச்சு அந்த லிங்கங்களுக்கெல்லாம் காவிரி நீரால் திருமுழுக்கு நடத்தி கோவில்கள் எழுப்பி வழிபாடு செஞ்சிருக்கிறாரு அகத்தியர். அந்த லிங்கத்தில் அருள் புரிகிற ஆலயங்கள் எல்லாம் அகஸ்தீஸ்வரங்களாக போற்றப்படுகிறது அப்படின்னு நமக்கு பெரியோர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட காவிரி கரையில் ஆடி 18ஆம் தேதி நாம் வழிபாடு செய்வது என்பது
காவிரி பெண்ணே ஒவ்வொரு இல்லத்திற்கும் வருவதா ஐதீகம் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆடிப்பெருக்கு தினத்தன்று நீரெல்லாம் காவேரி நிலமெல்லாம் வைகுந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீர்நிலைகள்லாம் நீராடி தான தர்மங்கள் செய்வது சிறப்பு அப்படின்னு நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி நதி பூ பெய்த நாள் அப்படின்னும் ஐதீகம் இருக்குதுன்னு வளையல், காதோடை, கருகமணி, தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பழம், மஞ்சள் தடவிய நூல் இவற்றையெல்லாம் காவிரி கரையில் பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் அதை காவிரி நதியில் விடுறது அப்படிங்கிற ஒரு பூஜையை காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதனால் நாமும் அதை கடைபிடிச்சிட்டு வரோம். ஸ்ரீரங்கத்தில் காவிரி அன்னைய ரங்கநாதருடைய உபய நாச்சியாரா கருதுறாங்க. அம்மா மண்டப படித்துறையில் ஆடிப்பண்டிகை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுது. அந்த சமயம் பெருமாள் ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து அம்மா மண்டப படித்துறைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாய்க்கிறாரு. காவிரிக்கு சீர் கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது. மாலை நேரத்தில் காவிரிக்கு புடவை, காதோடை, கருகமணி, தாலி, வெற்றிலைப்பாக்கு, பழம் போன்ற பல மங்கள பொருள்களை ரங்கநாதர் அர்ப்பணிக்கிறார். இந்த புனித காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு களிப்பார்களாம். நாம் இந்த காட்சியை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது. காவிரி கரையோரங்களுக்கு போய் பூஜை செய்ய முடியாதவங்க வீட்லேயே எப்படி பூஜை செய்யறது அப்படின்னா, தண்ணீர் நிறைஞ்சு இருக்கிற குடத்துலேருந்து ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்துக்கிட்டு அதில் அரைத்த மஞ்சளை சேர்க்கணும். அந்த தீர்த்தத்தை வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை வச்சு சக்கரை பொங்கல் வச்சு படைக்கணுமாம். பூக்களை தூவி அம்மனுக்குரிய போற்றியையும் அர்ச்சனையையும் சொல்லணுமாம். அதுக்கப்புறம் தீபாராதனை செஞ்சு கங்கை, யமுனை, நர்மதை, காவிரி, வைகை போன்ற புண்ணிய நதிகளை மனதார நினைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னும், பூஜை முடிஞ்ச பிறகு அந்த தீர்த்தத்தை மரம் செடிகள் இருக்கும் இடத்துல அந்த மரம் செடி கொடிகளுக்கு ஊற்றிடணும் அப்படின்னும் நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆடிப்பெருக்கு தினம் விளைநிலங்களுக்கான முதல் மழையை கொண்டு வர்ற தினம் ஆடிப்பெருக்கு தினம். ஆறுகளில் புதிய வெள்ளம் பாய்கிற ஒரு மாதம் அப்படின்னா அது ஆடி மாதம். புதிய விளைச்சலுக்கு கட்டியம் கூறக்கூடிய வளமையின் அடையாளமான அந்த வெள்ளப்பெருக்கை மக்கள் படையலிட்டு வரவேற்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் மக்கள் வெள்ளப்பெருக்கை வரவேற்கக்கூடிய வைபோகம்தான் இந்த 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு தினம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.